என்னுடைய ஸ்வரூபத்தையே அடைஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி இப்போ அப்போ நிறைய பேர் சாமி கும்பிடுறாங்களே, அப்போ என்ன அப்படிங்கிறதுக்கு அப்போ எல்லாருமே அவர்கிட்ட போக முடியாதா அப்படின்னா, அதுக்கும் அவர் ஒரு பதில் சொல்கிறார். அதாவது யார் என்னை எப்படி நமஸ்காரம் பண்ணுறாங்களோ, எப்படி வழிபடுறாங்களோ, நானும் அதுக்கு தகுந்த மாதிரியே அவங்கள அணுகுவேன். இப்போ சில பேர் இப்போ தேவதைகளை வழிபடுகிறார்கள். தேவதை யார்? தேவதைகள்லேயும் அவர் தான் இருக்கார். அவரும் அதே ஸ்ரீகிருஷ்ணர் தான், அதே பகவான் தான். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபாஸ்ட்டாக ரிசல்ட்ஸ் கிடைக்கணும், எனக்கு இது கிடைக்கணும் அது கிடைக்கணும்னு தேவதைகள் எல்லாம் நமஸ்காரம் பண்ணுறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கக்கிட்ட போய் அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த 4 வர்ணங்கள், வேதியர், வேந்தர், வணிகர், வேளாளர், இந்த 4 வர்ணம் கொண்ட சமூகத்தை குணங்கள், கர்மங்கள் அது ரெண்டுத்தையும் ஒட்டின மாதிரி இருக்கிற பிரிவுகளாக நான் தான் படைத்தேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த குணங்களும் கர்மங்களும் ஒட்டிய பிரிவுங்கிறார். அப்படின்னா என்ன? குணங்களும் கர்மங்களும் என்னென்ன? குணங்கள்ங்கிறது இந்த சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இந்த சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் இது எந்தெந்த வேலை செய்கிறவங்களுக்கு எது எது கொஞ்சம் ஜாஸ்தியாகவோ கம்மியாகவோ அப்படி இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குணங்களை கொடுத்துருப்பாராம். ஸோ இப்போ ரஜோகுணம் ஜாஸ்தி இருக்கிறவனால தான் இப்போ ஒரு காட்டில் வேலை செய்கிறான்னு வச்சுக்கலாம், ஒரு பாம்பு வந்ததுன்னா டக்குன்னு அடிக்க முடியும். இதுவே சத்துவகுணம் இருக்கிறவன் ஐயோ பாம்பை அடிக்கக்கூடாது அப்படின்னு நின்றுருப்பான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த ரஜோகுணம், சத்துவகுணம், தமோகுணம் எந்த இடத்துல ஜாஸ்தி இருக்கணும், யாருக்கு கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி குணங்கள். கர்மங்கள் என்ன? கடமைகள். அந்த எந்தெந்த இதுக்கு சமூகத்துக்கு எந்த மாதிரி கடமைகள், எந்த மாதிரியான முற்பிறவி பயன்கள் அவங்களுக்கு வந்ததோ அதுக்கு தகுந்த மாதிரியும் அவங்களுடைய பிறவிகள், இதெல்லாம் பண்ண பிறவிகள் தான் இவர் நான் தான் படைச்சிருக்கேன் அந்த மாதிரி. ஆனாலும் நீங்கள் ஓகே நான் தான் படைச்சேன்னு சொன்னதுனால இது அழிவற்ற பரமேஸ்வரனான என்கிட்ட நான் தான் கர்த்தா இதுக்கெல்லாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நான் கர்த்தா அல்லன் என்றே கொள்க அப்படிங்கிறார். நான் தான் கர்த்தான்னு நீங்கள் நினைக்க வேண்டாங்கிறார். ஏன் அதை அப்படி சொல்கிறாருன்னா, ஒரு விஷயம் இருக்குது, நம்மளே கூட யோசித்து பார்த்தோன்னா நம்ம நம்மளுடைய பிறவியோட பலனை நம்மளும் தானே பண்ணிக்கிறோம். அந்த புலன்களை அடக்கிறது, அது இது ஆசைப்படுறது, காமங்கிற ஆசைகளை மாற்றுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம போன இதில் படித்தோம் இல்லையோ அந்த கர்மயோகத்தில். அதே மாதிரி தான் இங்கேயும். அதே மாதிரி இன்னொரு மெயின் விஷயம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கர்மங்களின் பயனில் எனக்கு ஆசை கிடையாது, அதனால என்ன கர்மம் எதுவும் பண்ணுறதில்ல, என்கிட்ட அது ஒட்டுறதே கிடையாது. அதே மாதிரி யாரெல்லாம் இப்படி தத்துவ ரீதியாக உணர்ந்து அந்த கர்மங்கள் கிட்ட ஆசை இல்லாமல் பற்று இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கும் கர்மங்கள் ஒட்டுறதில்லை அப்படிங்கிறார்.